பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா புனையா, மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், நிச்சயமாக நன்மையோ தீமையோ கடுகு வித்தின் அளவுக்கு இருந்தாலும், ஃபதகுன் ஃபி சஹரத்தின், அது பாறைக்கு உள்ளே இருந்தாலும், அவு ஃபி சமாவாத்தி, அல்லது வானத்திலே இருந்தாலும், அவு ஃபில் அருதி, அல்லது பூமிக்கு உள்ளே இருந்தாலும், யாத்தி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வந்தே தீருவான். இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவாளனாகவும் நன்கு அறிப்பவனாகவும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களினுடைய உபதேசங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்கள், ஏற்கனவே சில உபதேசங்கள் சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு உபதேசத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கு. அவர்கள் செய்த உபதேசங்கள் அனைத்துமே ஹிக்மத்துகள் நிறைந்தது, ஞானங்கள் நிறைந்தது. அதனால தான் குர்ஆன் இருக்கிறதே அதை பற்றி பேசுகின்றது. குர்ஆன் எதற்காக அதை பேசுகிறது அப்படின்னா, மக்களும் அதை கேட்டு அதன்படிக்கு அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார்கள், யா புனையா, மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், நன்மையோ தீமையோ அது கடுகளவுக்கு இருந்தாலும் சரி, அது எவ்வளவு மறைமுகமானதாக இருந்தாலும் சரி, கியாமத்துடைய நாளன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வெளியிலே கொண்டு வந்து விடுவான். மீசான் தராசு வைக்கப்படும், பகரங்கள் வழங்கப்படும். நன்மை செய்தவருக்கு கூலி கொடுக்கப்படும், தீமை செய்தவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் பேசும்போது, வனதஉல் மவாசீனல் கிஸ்த், கியாமத்துடைய தினமன்று நீதத்தினுடைய தராசுகள் வைக்கப்படும், ஒவ்வொன்றிற்கும் பகரங்கள் கொடுக்கப்படும், எந்த அநியாயமும் செய்யப்பட மாட்டாது. இப்படி அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆனிலே இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் பேசுகின்ற போது, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அணுவளவுக்கு நன்மை செய்தாலும் அணுவளவுக்கு தீமை செய்தாலும் அதை அவன் கண்டு கொள்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, இந்த ஆயத்திலேயும் அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லுகிறான். லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார்கள், யா புனைய, மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், நன்மையோ தீமையோ கடுகின் வித்தளவுக்கு இருந்தாலும் சரி, அந்த நன்மையோ தீமையோ இருக்கிறது, ஃபதகுன் ஃபி சஹரத்தின், பாறைக்கு உள்ளே இருந்தாலும் சரி, அவு ஃபி சமாவாத்தி, அல்லது வானத்திலே செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவு ஃபில் அருதி, அல்லது அகல பாதாளத்திலே பூமியிலே செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரி, யாத்தி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வந்தே தீருவான் என்று அவங்க சொல்றாங்க. அதாவது லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நன்மையோ தீமையோ நீ எந்த இடத்துல செஞ்சாலும் சரிப்பா, நீ எந்த மாளிகையில செய்தாலும் சரி, எந்த கோட்டையில செய்தாலும் சரி, ஓட்டையே இல்லாத பாறைக்கு உள்ளே போய் நீ செய்தாலும் சரி, வானத்தின் ஓரங்களிலே செய்தாலும் சரி, அகல பாதாளத்திலே போய் நீ செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மறைந்தது கிடையாது. நன்மை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு மறைந்தது கிடையாது, தீமை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாத்தி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்தே தீருவான். அல்லாஹ் இருக்கிறானே, இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர், அல்லாஹ் நுண்ணறிவாளனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு விஷயமும் மறைந்தது கிடையாது. இருளுக்குள்ளே நடந்து செல்லக்கூடிய எறும்பினுடைய கால் ஓசையை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கிறான். चूंटी जो चल रही हो उसके पावों के आहट का भी वो इल्म रखता है. அல்லாஹ் இருக்கிறானே, அந்த இரும்பினுடைய கால் சத்தத்தை கூட அல்லாஹ் கேட்பவனாக இருக்கிறான் என்று இப்படியாக உலமா பெருமக்கள் அல்லாஹ்வினுடைய அந்த ஞானத்தை பற்றி, அல்லாஹ் எப்படிப்பட்ட நன்னறிவாளன் அப்படிங்கிறத பற்றி உலமா பெருமக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க.
இப்போ இந்த இடத்துல இந்த ஆயத்தில் ஃபத்தகுன் ஃபி சஹரத்தின், பாறையிலே செய்யப்பட்ட நன்மை தீமையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சஹராங்கிறது 7 பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அகல பாதாளத்தில் இருக்கக்கூடிய பாறை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுகிறார்கள். அது பனி இஸ்ராயலுடைய அறிவிப்புகளிலே இருந்து எடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கும் என்பதாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள். அதாவது பனி இஸ்ராயலுடைய விஷயங்கள் எதையும் நம்ம உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது, அதை பொய் என்பதாகவும் சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், கடுகளவுக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் எந்த கடுகளவுக்கு நன்மையையும் கேவலமாக நினைக்காதீங்க, இதுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த கடுகளவு பாவத்தையும் சாதாரணமாக நினைக்காதீங்க, இதுக்கு என்ன பெருசாக தண்டனை கிடைக்க போகுது. அல்லாஹ்வுக்கு எந்த விஷயமும் மறைந்தது கிடையாது. பாறைக்கு உள்ளே செய்யப்பட்டாலும் வானத்தில் செய்யப்பட்டாலும் அகல பாதாளத்தில் செய்யப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு மறைந்தது இல்லை. முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இருக்கின்றானே ஓட்டை இல்லாத பாறைக்கு உள்ளாரே, அதிலே கதவு இல்லை, ஜன்னல் இல்லை, எந்த ஓட்டையும் இல்லை, அங்கே ஒரு காரியம் செய்யப்படுகிறது, நன்மையோ தீமையோ செய்யப்படுகிறது என்றால் அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே, அதையும் ஒரு நாள் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் தீமை செய்யக்கூடியவர்களுடைய தீமையை அல்லாஹ் பொறுக்கிற வரைக்கும் பொறுத்து உலகத்திலேயே அல்லாஹ் கேவலப்படுத்தினாலும் படுத்தினது தான். இல்லா காட்டியும் அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ் அதை வெளிப்படுத்தியே தீருவான். நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அது வெளியிலே வரத்தான் போகிறது அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவர்கள் சொன்னார்கள். ஸோ லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த ஒரு அற்புதமான ஒரு ஹிக்மத்து ஞானம் நிறைந்த ஒரு உபதேசம் இது. யா புனையா, மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின், நன்மையோ தீமையோ கடுகின் வித்தளவுக்கு இருந்தாலும் நீ சாதாரணமாக நினைச்சிடாதையா. ஃபத்தகுன் ஃபி சஹரத்தின், அது நீ பாறைக்கு உள்ளே செய்தாலும், அவ் ஃபி ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த், வானத்திலே செய்தாலும் அல்லது பூமிக்குள்ளே செய்தாலும் அகல பாதாளத்திலே செய்தாலும், யாத்தி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வந்தே தீருவான். அந்த அல்லாஹ் இருக்கிறானே, இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் முன்னறிவாளனாகவும் நன்கு அறிபவனாகவும் அந்த அல்லாஹ் இருக்கிறான் என்று இப்படியாக லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் உபதேசிக்கின்றார்கள். பிறகு அடுத்த உபதேசம், யா புனையா அகிமிஸ் ஸலா வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.